இந்த தீபாவளி பொங்கல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. நாம குட்டி வயசுல என்ன பண்ணிருப்போம் யோசிச்சு பாருங்க. புது ட்ரெஸ்லாம் போட்டு வீட்டில் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த திரையரங்கு போக்கெல்லாம் போயிட்டு கட்ட விட்டு வச்சு பாலாபிஷேகம் பண்ணி இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணியிருப்போம். அந்த நாட்கள் தான். இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனாலும் மக்கள்கிட்ட கேட்டோம், இந்த பொங்கல் பண்டிகைக்கு எந்த நடிகரோட படம் ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? எப்போதுமே பொங்கலுக்கு வந்து விஜய் அஜித் படம் தான் எப்போதுமே மாசா இருக்கும். தியேட்டர்ல எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வர்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் சிவகார்த்திகேயன் படம் வந்திருந்தா எல்லாட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் கடைசியில் அதாவது January 10 சொல்லி எல்லாம் ரிலீஸ் பண்ணி சாங்லாம் ரிலீஸ் பண்ணப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் படத்துக்குலாம் போக மாட்டேன். பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பசங்க கூட தான் நான் என்ஜாய் பண்ணுறாள். படம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு எந்த படத்தை பார்த்தாலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். பொதுவாக டான்ஸ் தான். மதகத ராஜா வித்தியாசமாக வரும்னு நினைக்கிறேன். பொங்கல் அதுவுமா அஜித் படம் ரிலீஸ் ஆகாதனால மன உளைச்சல் இருக்கேன். பொங்கல் இந்த ட்ரிப் பொங்கலாகவே இல்லாத மாதிரி இருக்குது எங்களுக்கு. விடாமுயற்சி தான் கேன்சல் பண்ணிட்டாங்களே. விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த தடவை ரிலீஸ் ஆகல. அவர் தான் ரேஸ் ஓட்ட போயிட்டார்ல. இனிமேல் எங்கே ரிலீஸ் ஆகும்? இனிமேல் ரேஸ் தான் முக்கியம். படம் எப்பயாச்சும் தான் இருக்குன்ட்டார்ல. அவர் இன்னொருத்தர் அரசியலுக்கு போயிட்டாரு. அவ்வளோதான். விஜய் படம் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஃபேனு, அதனால இந்த வருஷம் அவர் படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருத்தமா இருக்கு. விஜய் பிடிக்கும், அதனால அஜித்தும் பிடிக்கும். ரெண்டு பேர்த்தையுமே ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதான். சிவகார்த்திகேயனோடது வந்தா நல்லா இருக்கும். இந்த தடவை எஸ்கே படம் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் செலிப்ரேஷன்னா அஜித் படம் விஜய் படம் ஏதாச்சும் வரும். டேட்டா ஒன்றும் வரல. விடாமுயற்சி வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அப்படி வரல. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வந்து கேப்டன் படம் தான் நாங்கள் ரிலீஸ் ஆகும்னு பார்த்துட்டு இருப்போம். இப்போ கேப்டனுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்கறது அவங்களோட சண்முக பாண்டியன் அவரோட படத்தை நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்குறோம். அதான் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. ராம் சரண் படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். வேற யாராச்சும் படம்? வேற படம் யாரும்? தமிழ் நடிகர் வணங்கான் இருக்கு. வணங்கான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாலா படம்ன்றதுனால நல்லா இருக்கும். டைரக்ட் பண்ணிருக்கு.